ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா ஒன்று அமேசான் பேயில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அது வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். சரி, அந்த கேமராவில் அப்படின்னா இருக்குது, அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேமரா இப்போ எனக்கு இது ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இது எதுக்கெலாம் பயங்கரம் டைட்டாக இருக்குது. பார்சல்லாம் மெர்சலாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்படி தான் வந்துருக்குது பார்சலு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்துருக்கிற கேமரா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க. இதுதான் ட்ரூ வியூ ட்ரூ செக்யூரிட்டி சிஸ்டம் 4G. இதில் வந்துட்டு 3 MPயில் வந்துட்டு 3 MP மெகா பிக்சலில் வந்துட்டு கேமரா கேட்சப் இருக்குது. அப்புறம் 4G ரெக்கார்டிங் இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் ரெக்கார்டு. சரி, இதில் என்னென்ன தான் இருக்குது ஃபியூச்சர்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே இருக்கிற கவர் பிரிச்சுருங்க. எனக்கும் தெரியல, மொதல் வாங்கியிருக்கேன். கேமரா ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ சீலை பிரிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. சீலை பிரிச்சுட்டேன். இந்த சைடு என்ன சீல் இருக்கா? இல்லை. எப்படி ஓப்பன் பண்ணுறது? இந்த ஒரு சீல் இருக்குது. சீலாக போட்டுக்கிறாங்க. ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜரே போடல. ஓப்பன் ஆயிடுச்சு. கேமரா எடுக்க போகிறோம். டன் டன். கேமரா வெளியே வருது, பார்த்துக்குங்க. கேமரா வெளியே வந்துடுச்சு. உள்ளே என்ன இருக்குதா? ஏதோ உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேமரா இதாங்க. டன் டன். பார்த்துக்குங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக இதை அன்பாக்சிங்கில் வந்துட்டு பார்த்துக்கலாம். இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்டனா, அதாவது சிக்னல் ஆண்டனா. இது ஏன்னா இதோட பேசிக்ஸை நான் வந்துட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் கேமரா. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இது சிம் கார்டு, மெமரி கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த 360 வியூவில் வந்துட்டு நைட் மோடு எல்லாமே இருக்குது இதில். அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பார்கோடு, கேமராவோட QR கோடு ஸ்கேனர் இருக்குது. இது மூலிமா நம்ம ஆப்பை ஏற்றுறது, அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ப்ராடக்ட் கோடு அப்படிலாம் இருக்குது. 4G ஸ்மார்ட் தெரிஞ்சுங்களான்னு தெரில உங்களுக்கு. இதுதான் சரி. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? இது கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம இப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது 2 ஆண்டனா சிக்னலுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்குது பார்க்குறேன், சிம்மு போடுறது. அதை கைட்டுவோம். இந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டுருங்க. கழட்டிட்டோடனே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி தெரியுது. நீங்களே பாருங்கள், ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி தெரியுது. சரி, இது கழட்டினா என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு பார்ப்போம். இது கழட்டினோடனே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம் போடுற ஸ்லாட்டு அது எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்காங்க. மெமரி கார்டு அதான் எப்படி போட்டுறதுன்னு காமிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், உத்து தெரிதுங்களான்னு தெரில. அங்கே ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், தெரிதுங்களா? ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா?
அது ஏதோ ஒரு பட்டன் அதுனா ரீசெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மெமரி கார்டு ரீசெட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒயரில் வந்துட்டு இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா பவருக்கு மோடு, கேமரா கேபிள், ரீசெட், அதாவது நார்மலாக ரீசெட் பண்ணுற பட்டன். ஏன்னா கேமரா ஸ்டக் ஆகிடுச்சினாலோ இல்லை கேமரா ரெக்கார்ட் ஆகலனாலும் இல்லை கேமரா ஃபுல் ஆகிட்டுனாலும் இது மூலியமாக நம்ம ரீசெட் பண்ணி ரீலோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது உள்ள பாக்ஸுக்குள்ளே ஒன்று ஏதோ கொடுத்துருக்காங்க, அதையும் திறந்து பார்த்துடலாம் என்ன அதுன்ட்டுன்னு. இது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மரத்துங்க இந்த சைடு இருக்குதுங்க, நம்ம அந்த சைடே போட்டு நோண்டிங்க தான். ஆனால் இது என்ன இதுன்னு தெரிஞ்சால் தாங்க நம்மளுக்கு அடுத்த ஐடியா புரியும். இப்படி இந்த ஓட்டில் கையை விட்டு இல்லைங்க, இதில் ஒன்று நின்றுது, அப்படி ஓட்டில் கையை விட்டு இப்படி எடுத்தா இது வந்துடுமா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. இதை ஓப்பன் பண்ணால் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் பவர் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா QR கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் என்ன ஆண்ட்ராய்டு ஆப்பு என்னென்ன ஏற்றணுன்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அடாப்டரு. எவ்வளோ வோல்டேஜ் இதில் இன்புட் வந்து 10னாலும் 260 0.2 ஆம்ப்ஸு வெளியே வருது நம்மளுக்கு. அதாவது 12 வோல்டேஜ் நம்மளுக்கு வருது, 1 ஆம்ப் வருது. இது தாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னாலும் நம்ம இது எதுக்குன்ட்டுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்கும் இல்லைங்க, இது வேணும்னாலும் கேபிள்ஸ் என்னதுன்னா சிஸ்டத்து மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இது. சிஸ்டத்தில் ஒரு கேபிள் இருந்துருமா, இது வந்துட்டு இன்புட் கேபிள் அவுட்புட் கேபிள் 2 இருக்கும். அது மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டத்து மூலிமா யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏன் இதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலிமா நம்ம பவர் கொடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூலிமா நம்ம சிம்மை இன்செர்ட் பண்ணி, அதாவது 4G சிம் வாங்கிக்கிங்க, மொபைலில் போட்டு ஆக்டிவேட் பண்ணி நெட்டுலாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வாங்கிக்கிங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, இது என்ன சிம்மு, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜிபி இருக்குன்னு. எல்லா வீடியோவிலும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ நம்மளுக்கு ஜிபி இருக்கணும், எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கெப்பாசிட்டி மெமரி கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். எல்லா வீடியோலையுமே அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 GB வர மாதிரி 4G சிம்மில் நெட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு யூசேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 128 ஜிபியாவது நம்ம பண்ணிக்கணும், இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் மெமரி கார்டு ரீசெட் மெமரி கார்டு எதாவது ஸ்டக் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலனால மெமரி கார்டு ரீசெட்டுக்கு இது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு இங்கே இருக்கிற பட்டனை கழட்டி ரீசெட் பண்ணால் ரீசெட் ஆகிடும், இல்லை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் இதுலேயும் ரீசெட் பண்ணிக்கலாம், அதுலேயும் ரீசெட் பண்ணிடலாம். இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பட்டனு, இது மூலியமாக நான் ரீசெட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது ரிலேட்டிவான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி நான் ஆர்டர் பண்ணேன், எப்படி இதை வாங்கணுன்ற ஒரு வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வீடியோவும் நம்மளுக்கு வரும் கம்மிங் ஜோனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை எப்படி ஆர்டர் பண்ணுற வீடியோவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதோடய வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.